இப்போ எல்லாமே மாடர்ன் ஆயிருச்சு. ஆனால் ஒரு காலத்தில் மலேசியாவில் கிராமப்புறங்களில் இப்படிப்பட்ட பலகை வீடுகளில் வாழ்ந்தாங்க தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காலத்தில் மலேசியர்கள் வாழ்ந்த கிராமப்புற பலகை வீடு, அந்த பலகை வீட்டில் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பின்வாசல் வழியாகத்தான் இந்த பலகை வீட்டு உள்ளாக்க போக போகிறோம். இந்த வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்குமே ஸ்டெப்ஸுமே பலகையில் தான் இருக்குது. இந்த வீடு முழுக்க பலகையில் தான் கட்டினது. 4 பக்கமும் பலகையில் தூண் கொடுத்து மேலே தான் கட்டுவாங்க. அப்போ தான் வெள்ளம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண பால் கேன் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் கண்ணாடி பேலைக்குள்ளே மான் கொம்பு இருக்குது. அதுக்கு மேலே அந்த காலத்தில் யூஸ் பண்ண வால் கிளாக் இருக்குது. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டர் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓவன் இருக்குது. நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஓவன் இருந்திருக்குது. அந்த ஓவனில் இருக்கிற ஓவனுங்கிற பேப்பரை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அதில் தான் இந்த ஹீட் செட் பண்ணுற மீட்டர் இருக்குது. அடுத்து அதுக்கு பக்கத்தில் இடன்னு இருக்கிற தராசு ஹேங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கீழேயே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ராவல் பேக் இருக்குது. ட்ராவல் பேக் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவிலையும் வெறும் பலகையில் மட்டும்தான் கதவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்த விண்டோவை பார்க்கையில் அந்த காலத்தில் எந்த கிரில்மே இல்லாமல் வெறும் ஜன்னல் கதவுகள் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜன்னல் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா மரத்தாலான சோஃபா செட்டு ஒன்று கிடக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டீ டேபிள் இருக்குது. இந்த டீ டேபிளுக்கு மேலே உள்ள துணி கவரு இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. சோஃபா செட் பார்த்துட்டு ஆப்போசிட் சைடில் வந்தால் அந்த காலத்தில் யூஸ் பண்ண லேண்ட்லைன் ஃபோன் இருக்குது. நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வச்சிருக்கிறது ஒரிஜினல் ஃபோன் தான். அதுக்கு பக்கத்துலேயே அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல்லாங்குழி இருக்குது. இந்த பல்லாங்குழி மலேசியர்களோட பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று. இந்த பல்லாங்குழிக்கு பக்கத்துலேயே அந்த காலத்தில் யூஸ் பண்ண ரேடியோ ஒன்று டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பிளேட்டு, டீபாட் வச்சுருக்கிறாங்க. அடுத்து அந்த காலத்தில் கறி போட்டு யூஸ் பண்ண அயன் பாக்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண செராமிக் பிளேட்டுகள் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள கபடுகளில் உள்ள கீரேக்கில் அந்த காலத்தில் டீ குடிக்க காஃபி குடிக்க யூஸ் பண்ண செராமிக் கப்பன் சாசர் வச்சுருக்கிறாங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த சைடு வந்தோம்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண குஷன் சோஃபாவும் டீ டேபிளும் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சோஃபாவுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக பார்த்தோம்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு பலகை வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு கிணறு இருக்கும். இந்த ஜன்னலில் நின்று இந்த கிணறையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வயல்வெளியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விண்டோஸ் பார்த்துட்டு ஆப்போசிட் சைடு பார்த்தோம்னா பெரிய மர ஊஞ்சல் கிடக்குது. இந்த வீட்டை பார்க்க போகிறவங்க இப்போவுமே இந்த மர ஊஞ்சலில் உட்காந்து ஆடலாம். இந்த மர ஊஞ்சலுக்கு அடுத்துள்ள கார்னர் சைடில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிவி ஸ்டாண்ட் இருக்குது. அந்த காலத்தில் வீட்டுக்கு ஒரு இந்த மாதிரி டிவி இருக்கிறதே பெரிய விஷயம். ஃபேமிலி முழுக்க ஒன்றா உட்காந்து படம் பார்ப்போம். இந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலே அந்த காலத்தில் யூஸ் பண்ண அழகுக்கு வைக்கிற பொருட்கள் இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபேனுமே அந்த டிவி ஸ்டாண்ட் மேலே இருக்குது. அந்த டிவி ஸ்டாண்டுக்கு மேலே வைக்கிற அழகு பொருட்கள் பனை ஓலையில் செஞ்சது. நான் ஒன்றொன்னா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டிவி ஸ்டாண்ட் பார்த்துட்டு அடுத்த சைடு வந்தோம்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பெரிய அல்மாரி இருக்குது. இப்போ இந்த அல்மாரியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் உள்ளாக்க இருக்குதுன்னு. இப்போ அந்த அல்மாரியை ஓப்பன் பண்ணதோட என்ன இருக்குன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண கேப் இருக்குது. அடுத்து அந்த காலத்தில் கல்யாணங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. அது விஐபி ரிசர்வ்னு போட்டிருக்குது. இப்போ நான் ஒரு பிளேட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அச்சல் ஓலையில் செஞ்ச பிளேட் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓலையில் செஞ்ச பிளேட் இல்லை, செராமிக் பிளேட்டு. அடுத்து இன்னுமே நிறைய செராமிக் பவுலு, செராமிக் பிளேட்டு இருக்குது. டிஷ்யூ வைக்கிற டிஷ்யூ கோத்தாவும் இருக்குது. அல்மாரி பார்த்துட்டு அடுத்த சைடு வந்தால் செவத்தில் மாட்டுற மர ஃப்ரேம் இருக்குது.
இப்படித்தான் அந்த காலத்தில் மர ஒர்க்கில் உள்ள ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மர ஃப்ரேம் பார்த்துட்டு முன்பக்கம் வந்தாச்சு. முன்பக்க வாசலுக்குமே மரக்கதவு தான் போட்டிருக்கிறாங்க. 2 மரக்கதவு போட்டிருக்கிறாங்க. அந்த காலத்தில் 2 கதவு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கதவை திறந்து வந்து பார்த்தா பெரிய வராண்டா இருக்குது. இந்த வராண்டாவுமே ஃபுல்லாக பலகையில் தான் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம முன்பக்க வராண்டா பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்த ஸ்டெப் வழியாகவே கீழே இறங்கி வெளியே போவோம். ஏன் முன்பக்கம் வெளியே போகலைன்னா ரெனோவேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிராமப்புற பலகை வீடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட என்னோடய வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.